வணக்கம், நான் ஜெயசித்ரா. வெல்கம் டு ஜே ஹோம் சேனல். தினமுமே இட்லி தோசை அப்படின்னு போர் அடிக்காமல் டிஃப்ரெண்ட்டான ஒரு வெரைட்டியான தோசை ஒன்று இன்றைக்கி நம்ம செய்ய போகிறோம். அந்த மாதிரி செஞ்சு கொடுக்குறப்ப வீட்டில் வேணான்னு சொல்லாமல் நிறையவே சாப்பிடுவாங்க. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். நான் இன்றைக்கி 1 டம்ளர் இட்லியை போடுற அரிசி தாங்க இது. அப்புறம் துவரம்பருப்பு 1 டம்ளர், ரெண்டையும் ஒரு பாத்திரத்தில் போட்டு ஒரு 4 மணி நேரத்துக்கு தண்ணி விட்டு ஊற வச்சிடுறேன். இது 4 மணி நேரம் ஊறட்டுங்க. கூடவே காரத்துக்கு 4 வரமிளகாய் ஒரு பவுலில் போட்டு தண்ணி விட்டு ஊற வச்சிடுறேன். அரைக்கிறதுக்கு ஈஸியாக இருக்கும். உங்களுக்கு காரத்துக்கு தகுந்த மாதிரி சேர்த்துக்கோங்க. நான் ஒரு 5-6 மிளகாய் சேர்த்துருக்குறேன். இது பாருங்கள், இப்போ நல்லா ஊறிடுச்சு. 4 மணி நேரம் ஆயிடுச்சு, அதனால் நல்லா ஊறி வந்திருக்கு. இப்போ இதை நல்லா கழுவிட்டு 3 தடவை இதை நம்ம மிக்ஸி ஜாருக்கு மாற்றிக்கலாம். பாருங்கள், மிக்ஸி ஜாருக்கு மாற்றியாச்சு. இப்போ கூடவே நம்ம ஊற வச்ச மிளகாயையும் சேர்த்துக்கலாம். அந்த தண்ணியை வேஸ்ட் பண்ணாமல் அரைக்கிறதுக்கு கூட ஊற்றிக்கலாம். இப்போ இது கூடவே வெங்காயம், பெரிய வெங்காயத்தை கட் பண்ணி சேர்த்துக்கலாம். 1/2 ஸ்பூன் ஜீரகம், 1/2 ஸ்பூன் சோம்பு, ஒரு சின்ன துண்டு இஞ்சி, 3 பல் பூண்டு சேர்த்துக்கலாம். ஒரு 1/4 ஸ்பூன் அளவுக்கு பெருங்காயத்தூளும் சேர்த்துக்கலாம். இப்போ இதை நல்லா குறப்பாக அரைச்சிக்கலாம். ரொம்ப நைஸாக அரைக்க தேவையில்லை, கொஞ்சம் குறப்பாக இருந்தால் போதும். இப்போ நான் இதை மிக்ஸி ஜாரில் போட்டு நல்லா அரைச்சி எடுத்துக்கிறேங்க. பாருங்கள், கூடவே கடைசியாக கல்லுப்பு கொஞ்சம் சேர்த்து அரைச்சிக்கிறேன். இப்போ இதை ஒரு பவுலுக்கு மாற்றியாச்சு. இப்போ ரொம்ப பொடுசாக கட் பண்ண பெரிய வெங்காயம் 2 சேர்த்துக்கிறேன். கூடவே கருவேப்பிலை, கொத்தமல்லி தலையை பொடுசாக நறுக்கி வச்சுருக்கிறேன், அதையும் சேர்த்துக்கிட்டேன். இப்போ இதை நல்லா கலக்கி விட்டுக்கலாம். உப்பு தேவையான அளவுக்கு இருக்கான்னு பார்த்துட்டு செக் பண்ணிவிட்டு தேவையான போட்டுக்கலாங்க. இப்போ அடுப்பை பற்ற வச்சுட்டு ஒரு தோசைக்கல்லை வச்சு காய வச்சுக்கிறேன். நல்லா காஞ்ச அப்புறமா தோசை ஊற்றலாம். பாருங்கள், இந்த அளவுக்கு ஊற்றி நல்லா தோசையை வாத்து விட்டுக்கலாம். தோசை லைட்டாக வெந்ததுக்கு அப்புறமா 1 ஸ்பூன் எண்ணெயை தோசையில் சுற்றிலையும் விட்டுக்கலாம். இதே மாவை இன்னும் கெட்டியாக அரைச்சி நல்லா மொத்தமாக தட்டியும் எடுத்துக்கலாம். தோசை மாதிரி ஊற்றாமல் ரொட்டி மாதிரியும் போட்டுக்கலாம். அதை தான் அடை தோசைன்னு சொல்லுவாங்க. அதில் கூடவே தேங்காய் பல்லும் கொஞ்சம் கீரையும் போட்டுக்கலாம். நல்லா தான் இருக்கும். நம்ம தோசை மாதிரி சாப்பிட்டோம்னா ஒரு 2 அல்லது 3 சாப்பிட்லாம். அடை மாதிரி கெட்டியாக மாவு இருக்குது சுட்டு சாப்பிட்டோம்னா 1 தான் சாப்பிட முடியும். பாருங்கள், தோசை நல்லா முருகி வந்திருக்கு ஒரு பக்கத்தில். இப்போ நம்ம திருப்பி போட்டுக்கலாம். நீங்கள் இதுக்காக துவரம் பருப்பு, ரேஷன் கடை பருப்பு இருந்தாலும் யூஸ் பண்ணிக்கலாம். நல்லா தான் இருக்கும். பாருங்கள், திருப்பி போட்டாச்சு. தோசை ஒரு பக்கமாக எவ்வளோ சூப்பராக செவந்து ரோஸ்ட்டாக வந்திருக்கு பாருங்கள். வெங்காயம் போட்டு அரைக்கிறதுனால நல்லா ரோஸ்ட்டாக வருங்க. திருப்பி போட்டதுக்கப்புறமா கூட ஒரு 1/2 ஸ்பூன் அளவுக்கு எண்ணெயை சுற்றிலையும் விட்டுக்கலாம். நல்லா முருகும். நீங்கள் உங்களுக்கு முருகலாக வேணுனாலும் சுட்டுக்கலாம், பதமாக வேணுனாலும் சுட்டு எடுத்துக்கலாம், உங்கள் இஷ்டத்துக்கு. அது பாருங்கள், நல்லா திருப்பி போட்டு நான் ரோஸ்ட்டாக பண்ணி எடுத்துக்கிட்டேன். இதே மாதிரி எல்லா மாவையும் தோசையாக ஊற்றி எடுத்துக்கலாங்க. இந்த மாதிரி ரோஸ்ட்டாக தோசை சுட்டு தர்றப்ப வீட்டில் எல்லாருமே விரும்பி சாப்பிடுவாங்க. 2 தோசைன்றது அதிகமாகவே 3 தோசை கூட சாப்பிடுவாங்க. இதே மாதிரி எல்லா மாவையும் சுட்டு எடுத்துக்கலாங்க. இப்போ நான் இதுக்கு சைட் டிஷ்க்காக ஒரு தேங்காய் சட்னி அரைக்க போகிறேங்க. தேங்காய் பல்
அரை மூடி அளவுக்கு எடுத்துருக்கிறேன். 3-4 வரமிளகா, ஒரு சின்ன துண்டு இஞ்சி, ஒரு 2 பல் பூண்டு, தேவையான அளவுக்கு கல்லுப்பு சேர்த்து கொஞ்சமாக அரைச்சிக்கிட்டு கூடவே பொட்டுக்கடலையும் சேர்த்து ஒரு ஸ்பூன் பொட்டுக்கடலை அளவுக்கு போட்டு சேர்த்து நல்லா சட்னி கெட்டியாக அரைச்சி வச்சுக்கிட்டேன். இப்போ இதை தாளிப்பு போட்டுக்கலாம். ஒரு தாளிப்பு கரண்டி அடுப்பில் வச்சு ஒரு ஸ்பூன் எண்ணெய் விட்டுருக்கிறேன். எண்ணெய் காஞ்ச உடனே கடுகு உளுத்தம் பருப்பு போட்டு தாளிச்சிக்கலாம். கூடவே கருவேப்பிலையும் போட்டு பொரிஞ்ச உடனே சட்னிக்கு எடுத்து மாற்றி விட்டுடலாம். மாற்றி விட்டு ஒரு கலக்கி விட்டுக்கலாங்க. பாருங்கள், தோசையோட இதை பருப்பு தோசையோட சூப்பரான சைட் டிஷ்ஷோட சாப்பிட்றதுக்கு அருமையாக இருக்குங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். ஜேஹோம் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானை மறக்காமல் கிளிக் பண்ணுங்கள். வாழ்க வளமுடன்.